வெல்கம் டு சோடா புடி. ஸோ இப்போ பார்க்க போகிறது ஒரு 3 படம். ஸோ 3மே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒன்று நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். மற்ற 2 படம் அதில் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா 2மே கிட்டத்தட்ட ஒரே டைப் படம். ஆனால் ஒன்று பக்கா கமர்ஷியல் படம், இன்னொன்று அது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒர்த்தான படம். ஸோ ஒன்று எப்படி இருக்குன்ற மாதிரி அதிலே தெளிவாக சொல்லிடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் மான்ஸ்டர் படம். இதுதான் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய படம் சொன்னால. இதுல இந்த ரோஷமானி எஃபெக்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது என்னன்னா விருமாண்டி படத்துல பார்த்திருப்பீங்களா, பசுபதி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை, நம்ம உலகநாயகன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை. சோ ஒரு சம்பவம் அதை 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, கடைசியில தான் யார் சொன்னது உண்மைன்ற மாதிரி நமக்கு தெரியும்ல, அந்த ஆங்கிள் கொண்டு போற படம். இந்த படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா இந்த பையன் ஏன் வினோதமா நடந்துக்கிறான், ஸ்கூல்ல ஏதோ டீச்சர் டார்ச்சர் பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு, ஸ்கூல்ல படிக்க வைக்கதான் டீச்சர் கிட்ட அனுப்புறேன், அவன் பொறுப்பா பாத்துக்கணும், அம்மா மாதிரி அவன் பாத்துக்கணும், அவன் என்னடா அவனை டார்ச்சர் பண்ணி குடும்பப்படுத்துறான், நான் ஸ்கூலுக்கே என்னன்னு கச்சேரி வைக்கிறேன்ற மாதிரி அம்மா கேரக்டர் ஸ்கூலுக்கு கச்சேரி வச்சா அப்புறம் அவங்க பண்ற எல்லாமே ஒரு மாதிரி வினோதமா அவங்களுக்கும் தெரியுது, நமக்கும் பாக்குறவங்களும் என்ன டீச்சர் ஏன் வினோதமா நடந்துக்கிறாருன்ற மாதிரி நமக்குமே ஃபீல் ஆகுது. சோ இப்படி ஸ்டார்ட் ஆகிற கதை அடுத்தடுத்து வேற வேற ஆங்கிள் சொல்லும் போது அந்த கதையே எப்படி டோட்டலா உல்டாவா ஆகுதுன்றதுதான் இந்த படம். சோ மொத்தமா 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போவாங்க. அங்க ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை இருக்குது, பையன் ஏதோ அவன் டீச்சர் டார்ச்சர் பண்றாங்கன்றது மட்டும் தெரியுது, ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். 2வது கதை டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல, 3வது கதை இந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ இந்த 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து முடிக்கும் போது என்னடா இவ்வளவு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க, இல்ல இவ்வளவு விஷயத்த போற போக்குல சொல்லி விட்டுருக்கீங்கன்ற மாதிரி வேற வேற ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸ்பெஷல். ஏன்னா ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாக்குற ஒரு விஷயம் வேற ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டும் போது ஆத்தாடி இவன் இவ்வளவு வேலையை பார்த்திருக்கானா, ஏன்னா சின்ன சின்னதா போற போக்குல கடந்த விஷயம் எல்லாம் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கான ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுறதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் ஒரு கிரைம் சம்பவம்னு வச்சுக்கோங்களேன், சோ யார் தான் இந்த வேலையை பார்த்தான்ற மாதிரி 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு மாதிரி முடிப்பாங்க. பட் இதுல கிரைம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல, யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்றதே கடைசி வரைக்கும் கொண்டு போனதும் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் மாதிரி இதுல இருக்காது, பட் 3 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே விஷயத்த பார்க்கும்போது நமக்குமே ஏகப்பட்ட புது விஷயமா தெரியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டோம், போற போக்குல கடந்த விஷயங்கள் எல்லாம் 2வது 3வது பாயிண்ட் ஆஃப் வியூல அதே விஷயத்த வேற மாதிரி பார்க்கும்போது ஓ இவ்வளவு விஷயங்கள் அப்ப நடந்திருக்கான்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு போடுற விதமும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா, இது கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கோ இல்ல நார்மலா படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கோ சத்தியமா செட் ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஸ்லோ. இந்த வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற பாயிண்ட் தோணினாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுவீங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவானாலும் நல்லா தூங்கிடுவேன், அதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் சுத்தமா செட் ஆகாது. அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப 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 ஸ்லோவா தான் போகும். அந்த ஸ்லோனஸ்க்கு நான் தயாராயிட்டேன். இவங்க கேரக்டர் என்னதாண்டா பண்றாங்கன்ற நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கேன்னா அந்த பொறுமை உங்களுக்கு இருக்குன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து பாக்குறதுக்கு கடைசியில ஒரு ஒர்த்தான ஃபீலை கொடுக்கும். அப்புறம் இதுல சொல்ல வந்த விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காமலும் சில பேருக்கு செட் ஆகவும் ஆகலாம். எனக்கு இந்த சொல்ல வந்த விஷயத்தை விட சொன்ன விதம் தான் பிடிச்சிருக்கு, அதனால இந்த படத்தை நான் பார்க்க சொல்றேன். சொன்ன விதம் தான் ஓகே, சொல்ல வந்த விஷயம் நிறைய பேருக்கு செட் ஆகாம போலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். பட் சொல்ல வந்த அந்த விதத்துலதான் இந்த படம் செம்மையா இருக்குது. சோ அதனால நிறைய பேருக்கு செட் ஆகாம போகலாம். ஒர்த்தான ஒரு படம், ஆனா நிறைய பேருக்கு செட் ஆகாது. சரி எல்லாருக்கும் ஃபேவரட் ஆகிற மாதிரி நம்ம கமர்ஷியல் ஏரியாவுக்கு போனோம்னா 2வது படம் வான்டேஜ் பாயிண்ட். சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம எஸ் மாநாடுல சொல்லுவாரு வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட், அதேதான் இதுல. என்னன்னா அமெரிக்க ஜனாதிபதி ஒரு மாநாட்டுல கலந்துகிட்டு தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். சோ அந்த பெரிய மாநாட்டுல ஒரு ஸ்பீச்சும் கொடுக்கணும். அதனால செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்குது. அதையும் மீறி அவரை சுட்டுறாங்க. அது இல்லாம அந்த இடத்துல வெடிகுண்டு சம்பவமும் நடந்துருது. இப்ப ஒரு 8 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னதான்டா நடந்துச்சுன்றத நமக்கு சொல்ல போறாங்க. எப்படி சுட்டுட்டாரு, அந்த இடமும் வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப 23 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல மொத்தம் 8 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னதாண்டா நடந்துச்சுன்னு ஒரு விஷயமா நமக்கு சொல்ல அப்புறமா கடைசியில ஒக்கா மக்கா இவ்வளவு விஷயம் நடந்துச்சான்ற மாதிரி நமக்கு ஷாக்கிங்காவும் இருக்கும். அதே டைம் சும்மா சல்லுன்னு படம் போகும். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, ஹரி படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஹரி படம்லாம் நம்ம ஆரம்பிச்சா யோசிக்கவே டைம் இருக்காது, டக்குன்னு படம் முடிஞ்சிடும்ல, அவரையே ஓவர்டேக் பண்ற மாதிரி படம் ஃபுல் ஸ்பீடு தான் ஆரம்பிச்சதுல இருந்து டக்குன்னு முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் கிடைக்கும். அடுத்து 8 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல கதை சொல்றாங்களா, அதனால ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது ஒரு புது விஷயம் நமக்கு ரிவீல் ஆகும். சில ட்விஸ்டுகளும் இருக்கும், சிலது வேற வேற ஆங்கிள் கொண்டு போவாங்க. இந்த 8 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே விஷயத்தை சொன்னாலும் உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ஏன்னா ஒன்னு ஒரு ஏரியால டீல் பண்ணிருப்பாங்க, அதனால சமயவே திரும்புவாங்க. அப்புறம் இதுல ஆக்ஷன் ஏரியாவும் தரமா இருக்கும். அது இல்லாம எங்கேயும் உங்களை குழப்பற மாதிரிலாம் அந்த சீனே கிடையாது இங்க. ஏன்னா ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் ஸ்பீடு தான். இங்க நடுவில் ஏதாவது குழப்பி விட்டா மொத்தமா குழம்பி அங்கே நின்றுவோம். அதனால அந்த குழப்ப வேலையெல்லாம் செய்யாம பக்கா கமர்ஷியலா படத்தை எடுத்திருக்காங்க. சோ தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா இதுல எனக்கு பெருசாவே நெகட்டிவா தோணல. ஏன்னா ஆரம்பிச்சதுல முடிஞ்ச வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை.
ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் வரும். சோ அது மட்டும் தான், மத்தபடி அதுவுமே பெரிய சீன்லாம் இல்ல. தாராளமா இது ஃபேமிலியாவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சும்மா ஆக்ஷன் பேக்டா 8 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் புதுசாவும் டீல் பண்ண படங்கிறதுனால இந்த படம் ஒர்த்துப்பா. மூணாவது படம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தா நீங்க இப்ப வீட்டுல உட்காந்து பார்க்கலாம். காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர். சோ அந்த படம் காட்ஜிலா ஆர்மியா இல்ல காங்கோட ரசிகர் மன்றமா, எந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம காங்க ஹாலோ எர்த்துக்குள்ள கூட்டு போறாங்க. அங்க நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் காங்குக்கும் தெரியுது. அங்க இந்த காங்குகளை எல்லாத்தையும் அடிமை பண்ணி இந்த ஸ்கார் கிங்ன்றவன் மொத்தமா கொடுங்கோல் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் கண்ட்ரோல்ல இப்ப சீமோவும் இருக்குது. சோ இப்ப ஸ்கார் கிங்குக்கு சப்போர்ட்டுக்கு சீமோ இருக்குது. நமக்கு சப்போர்ட் யார் இருக்கா அப்படின்னா நம்ம காட்ஜிலாவை கூட்டு வரணும்ல அப்படின்னு நம்ம காங்கும் காட்ஜிலாவும் சேர்ந்துகிட்டு பொய்யால ஸ்கார் கிங்கே நீ வெட்டி சாய்க்கிறேன்டான்னு 4 பேருக்கு நடக்கிற சண்டை தான் இந்த படம். அண்ட் முன்னாடி இருந்த அந்த காஜிலா படம் காங் படத்தெல்லாம் மனுஷங்களாம் கொஞ்சம் பேசுவாங்க, பாதி மனுஷங்க பாயிண்ட் ஆஃப் வியூல காமிச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கேமியோ மாதிரி காட்டுவாங்க. இதுல பாதி படத்துக்கு அப்புறம் ஐயால மனுஷங்க செத்தாலும் பரவாயில்ல, வாங்கடாடே நாங்க தானே இங்க சண்டைன்ற மாதிரி ஃபுல்லா இவங்களோட சண்டைகள் தான் இருக்குமா. சோ அதனால இதெல்லாம் செம்ம ட்ரீட்டான விஷயம். தியேட்டர்ல செம்ம என்ஜாய் பண்ணுது. அண்ட் அப்ப பார்த்துருந்து திரும்பியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் இப்ப வீட்டுல உட்காந்து பாருங்க. இல்ல நான் அப்பவே மிஸ் பண்ணிட்டேன் பண்ணா தாராளமா இந்த படத்தை பாருங்க. இதுதான்ப்பா இந்த 3 படங்கள் பத்தினது. ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் படம் எல்லாருக்கும் செட் ஆகிற படம் இல்ல, ஆனா அந்த பொறுமையோட நான் உட்காந்து பார்த்தேன்னா ஒர்த்தான படம். 2வது படம் வேண்டேஜ் பாயிண்ட் பக்கா கமர்ஷியல், தாராளமா செட் ஆகும். இந்த 3வது காட்ஜிலா எக்ஸ் காங் அது சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் செட் ஆகிற படம் தான். அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. மறக்காம நம்ம சோலாபுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா.